ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக 1219 குடும்பங்களைச் சேர்ந்த 4917 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இடம்பெயர்ந்துள்ள 830 பேர் 18 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கின்றது. இதேவேளை கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மாவட்டங்களில் தொடரும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பலத்த மழை காரணமாக அம்பாறை மாவட்டத்தின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. கல்முனை மத்திய வீதியில் உள்ள கிட்டங்கி பாலத்தினை அண்மித்த வீதி உள்ளிட்ட சில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளமையினால் மத்திய முகாம், அண்ணாமலை, சவளக்கடை, சொரிக்கல்முனை, 13ஆம் காலனி, நாவிதன்வெளி போன்ற பல பகுதிகளுக்கான போக்குவரத்தும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கல்முனை அம்பாறை வீதியில் உள்ள மாவடிப்பள்ளி பாலம் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகிறார். நிந்தவூர், காரைத்தீவு, திருக்கோவில், சாகாமம், அக்கரைப்பற்று, பொத்துவில், ஒலுவில் போன்ற பிரதேசங்களின் வீதிகளும் வயல் நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. மருதமுனை, கல்முனை மற்றும் அட்டாளைச்சேனை பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அத்துடன் ஒலுவில் கலியோடை ஆற்று நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளமையினால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சீரற்ற வானிலை காரணமாக அம்பாறை மாவட்டத்தின் மீன்பிடி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. தற்போது பெய்து வரும் பலத்த மழையினால் மட்டக்களப்பின் பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மட்டக்களப்பு திருகோணமலை வீதியின் பிள்ளையாரடி, தன்னாமுனை, மயிலம்பாவளி வீதி மற்றும் திருப்பெருந்துறைக்கு செல்லும் வீதி உள்ளிட்ட பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக அவரது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அத்துடன் ஏறாவூர், செங்கலடி பகுதிகளை சேர்ந்த வீடுகளும் குடியிருப்புகளும் நீரில் மூழ்கியுள்ளதாக அவரது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக சில பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் வீடுகள் சிலவற்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களும் சீரற்ற காலநிலையினால் சிரமங்களை எதிர்நோக்கினர். கடும் மழை காரணமாக புலனறுவை, அரளகங்குவில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ள காட்சிகளே இவை. வெள்ளத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றுவதற்காக படகுகள் பயன்படுத்தப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். இதேவேளை புலனறுவை, மட்டக்களப்பு வீதியும் நீரில் மூழ்கியுள்ளது. அத்துடன் அம்பாறை, கண்டி வீதியும் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதன் காரணமாக மக்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கான வசதிகளை வழங்குவதற்காக இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கண்டி, யாழ்ப்பாணம் A9 வீதியில் தேங்கியிருந்த நீர் படிப்படியாக வழிந்தோடி செல்கின்றது. அத்துடன் 51 அக்குரண பிரதேசத்தில் மணல் மேடு ஒன்று சரிந்து விழுந்துள்ளது. கண்டி மகியங்கனி வீதியின் 18வது வளைவு பகுதி மணல் மேடு ஒன்று சரிந்து விழுந்தமையினால் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதேவேளை உடவளவை நீத்தக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டமையினால் அம்பலந்தோட்டை, மெலேகொலனிய, புகுல்யாய பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கடும் மழை காரணமாக அம்பலந்தோட்டை போலீஸ் நிலையமும் நீரில் மூழ்கியுள்ளது. ரத்தோட்டை நிக்கோலாயவத்த பிரதேசத்தின் சில வீடுகள் மீது நேற்று மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளது. குறித்த வீடுகளில் உள்ள சிலர் காணாமல் போயுள்ளதாக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் கூறினார். இதேவேளை கடும் மழை காரணமாக பல நீர்த்தகங்களின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. தம்புளை கண்டலம்மவாவியின் வான்கதவுகள் இன்று அதிகாலை திறக்கப்பட்டன. இப்பான்கடுவ நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளமையினால் 4 வான்கதவுகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததாக நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான தொழில்நுட்ப அதிகாரி தெரிவித்தார். இதேவேளை பராக்கிரம சமுத்திரத்தின் 4 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. நீர்மட்டம் உயர்வடைந்தமையினால் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 8 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. கலாவாவியின் 4 வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன.
நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றைய தினம் மழை அல்லது இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி லக்ஷ்மி லத்தீப். நாட்டில் தொடர்ந்தும் கிழக்கு பகுதியில் காணப்படுகின்ற குழப்ப நிலை தொடர்ந்தும் காணப்படுகிறது மற்றும் கடல் பிரதேசங்களின் விரிவான நிலை வருகிறது. எனவே நாட்டில் இடைக்கிடை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை கிழக்கு, ஊவா, மத்திய, சபரகமு மாகாணங்களிலும் மேற்கு, தெற்கு, குருநாகல் மாவட்டத்திலும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. சில இடங்களில் கூடிய மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். கடல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்களில் பெய்யும். காற்று வடகிழக்கு திசையில் வீசுவதுடன் அதன் வேகம் மணிக்கு 40 துவக்கம் 50 கிலோமீட்டர் வரை காணப்படும். எமக்கு கிடைக்கப்பட்ட பெருப்பகுதிகளின்படி அதிகூடிய மழை வீழ்ச்சி 336.8 மில்லிமீட்டர் எல்கடுவ அதாவது கண்டியில் பதிவாகியுள்ளது.